Hello friends, welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப அழகான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே ரைட். இன்னைக்கு நான் என்ன டாபிக் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற ஆர்வம் உங்க எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். சின்ன வார்த்தை தான், அந்த சின்ன வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, ரெண்டு வார்த்தைகளை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட். ஓகே, இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ். ஓகே, ஸோ இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெட் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம், ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, லெட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள், அவனை போக விடு, என்ன படிக்க விடு, விடு அப்படின்னு முடியும். அது ஒரு பெர்மிஷன் தானே. அவனை போக விடு அப்படின்னு நீங்க ஒரு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. அவனை படிக்க விடு, அவனை விளையாட விடு, அவனை கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விடு, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு தான் நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெட்டுங்கிற வார்த்தை வரும். அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும். ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அல்லது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெர்பு வரும். இந்த வெர்பு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா, சோ இதுதான் ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரக்சர். லெட் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரக்சர். சரி, இந்த லெட்டுங்கிற வார்த்தை இருக்கு, இதை நம்ம மாத்த மாட்டோம், டிஃபால்ட்டா அப்படியே இருக்கும். இது என்ன இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அல்லது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களா? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்ன ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல மீ, யூ, ஹிம், ஹெர், தெம், இட், அஸ். இதெல்லாம் தான் நம்ம ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் ஆர் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இதுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா இது எப்பவுமே ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வராது, ஒரு வெர்புக்கு அப்புறமா தான் பொதுவா வரும். ஓகேவா, ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வெர்பு இதுக்கு அப்புறமா வருது. ஓகே, அது ஒண்ணுதான் இதுல வித்தியாசம். அது ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சோ மீ அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா என்னை அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா உன்னை அப்படின்னு அர்த்தம். யூ அப்படிங்கிறது சப்ஜெக்டா இருக்கும் போது நீ அல்லது நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யூ அப்படிங்கிறது உன்னை அப்படின்னு அர்த்தம். ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். ஹெர்னா அவளை அப்படின்னு அர்த்தம். தெம்னா அவர்களை. இட் அப்படின்னா அதை. இதுனா எங்களை. சம்டைம்ஸ் அதை நம்ம நம்மை அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். ஓகே, இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அந்த லெட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். முதல்ல லெட்டுங்கிற வார்த்தை வரும், இதுக்கப்புறம் யூ ஹாவ் டு யூஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்துறோம். என்னென்ன ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கு இங்கிலீஷ்ல? மீ, யூ, ஹிம், ஹெர், தெம், இட், அஸ். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, சோ இப்ப மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். யூனா உன்னை, ஹிம்னா அவனை, ஹெர்னா அவளை, தெம்னா அவர்களை, இட்னா அதை, அஸ்னா எங்களை. தெரிஞ்சு போச்சு. ஓகே, சோ இந்த இடத்துல வெர்ப்னு எழுதியிருக்கோம். சோ வெர்ப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஆக்ஷன் வெர்ப்ஸ் இருக்கு. கோ அப்படின்னா போறது அப்படின்னு அர்த்தம். பிளே அப்படின்னா விளையாடு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. எக்ஸாம்பிள், இந்த வெர்புக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். பிளே அப்படின்னா விளையாடுறது, ஈட் அப்படின்னா சாப்பிடுறது, குக் அப்படின்னா சமைக்கிறது, ஓகே, கம்ப்ளீட் அப்படின்னா முடிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் verb. ஓகே, சோ அவ்வளவுதான். இதான் இதோட ஸ்ட்ரக்சர். இது எது வந்தாலும் முன்னாடி லெட் வந்துரும், அவ்வளவுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சின்ன சென்டென்ஸ். ஓகே, அவனை படிக்க விடு அப்படின்னு இருக்கு. அவனை
படிக்க விடு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். அவனை படிக்க விடு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவனை படிக்க விடு அப்படின்னு இருக்கு. தட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் சம் பெர்மிஷன். ஸோ இன்னொரு விதமா தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? அவன் படிக்கட்டும், அவன் படிக்கட்டும். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். அவனை படிக்க விடு இல்ல அவன் படிக்கட்டும், ரெண்டுமே சொல்லிக்கலாம். தமிழ்ல பேச்சு வழக்குல அவன் படிக்கட்டும்னு சொல்லுவோம், இல்ல அவனை படிக்க விடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அனுமதி கொடுத்தாலோ இல்ல விடுங்கிற வார்த்தை வந்தாலோ நம்ம வந்து லெட் வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? இதை ஈஸியா எப்படி சொல்லலாம் இங்க பாருங்க. முதல்ல வந்து லெட்டுங்கிற வார்த்தை வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க எது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? அவனை அப்படிங்கறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹிம். ஓகே, அதை அங்க போட்டுறீங்க, லெட் ஹிம். சோ என்ன பண்ண விடணும்? படிக்க விடணும். படிக்க அப்படிங்கறத படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அவ்வளவுதான். ரீட் பண்ணி பாருங்க. லெட் ஹிம் ஸ்டடி, லெட் ஹிம் ஸ்டடி. அவனை படிக்க விடு. ஓகே, இதே இது அவளை படிக்க விடு அப்படின்னா லெட் ஹெர் ஸ்டடி. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி அவன் படிக்கட்டும், அவளை படிக்க விடு, இல்ல அவள் படிக்கட்டும், அவனை தூங்க விடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த லெட்டுங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லெட்ஸ் பத்தி சொல்றேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. ஐ ஹாவ் ரிட்டன் ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். இங்க பாருங்க. ஸோ லெட், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், இதுல ஏதாவது ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் வெர்பு. இந்த வெர்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதனால நான் ஒண்ணுன்னு போட்டிருக்கேன். ப்ரெசன்ட் ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க. அவளை எழுத விடு அப்படின்னு சொல்றீங்க, இல்ல அவள் எழுதட்டும். அவளை எழுத விடு அல்ல அவள் எழுதட்டும், ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான். யூ ஆர் கிவிங் அ பெர்மிஷன், அல்லது ஒரு விஷயத்த பண்ண விடுறீங்க. யூ ஆர் கிவிங் சம் பெர்மிஷன் டு டு இட். ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த லெட் யூஸ் பண்றோம். ஓகே, எழுதலாமா? இங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதுவீங்க? லெட் எழுதுவீங்க. அடுத்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எது இங்க? அவளை அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெர். ஓகே, லெட் ஹெர். ஓகே, வெர்ப் என்னது? என்ன விஷயத்த பண்ண விடணும்? எதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும்? நம்ம எழுதுறதுக்கு. ஓகே, இந்த இடத்துல வெர்ப் தான் எழுதுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரைட். லெட் ஹெர் ரைட். அவளை எழுத விடு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்னை போக விடு அப்படின்னு இருக்கு. என்ன போக விடு? நான் போறதுக்கு யூ ஹாவ் டு கிவ் மீ பெர்மிஷன். நீ வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்ன போக விடு? ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விடு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம லெட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க எது? என்னை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீ. ஓகே, லெட் மீ. நெக்ஸ்ட் என்ன வரும்? வெர்ப். அது என்னது? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ. லெட் மீ கோ. லெட் மீ கோ. அது சுருக்கமா எப்படி வாசிப்பாங்கன்னா லெட் மீ கோ, லெட் மீ கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லெட் மீ கோ. என்ன போக விடு. நெக்ஸ்ட், அவர்களை சாப்பிட விடு. அவங்கள சாப்பிட விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ விடுன்னு வந்திருக்கு. ஸோ லெட் போடுறீங்க. இங்க எது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? அவர்களை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? them. ஓகே, லெட் them. verb என்னது? சாப்பிடுறது. ஓகே, லெட் them eat. தட்ஸ் இட். நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். யாருமே அமைதியா இருக்க கூடாது. சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. ஓகே, வாசிக்கலாமா? லெட் ஹர் ரைட். அவளை எழுத விடு. லெட் மீ கோ. என்ன போக விடு. லெட் them eat. அவர்களை சாப்பிட விடு. ஓகே, சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? இத பேச்சு வழக்குல எப்படியும் சொல்லலாம்னா, அவ எழுதட்டும், நான் போட்டோம். ஓகே, என்ன போக விடுங்க. ஸோ அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேச்சு வழக்குல அப்படியும் சொல்லலாம். ரைட், சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொரு 3 சென்டென்சஸ் கொடுக்குறேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ என்ன தூங்க விடு, அவனை விளையாட விடு, அதை போக விடு. அல்லது என்ன தூங்க விடுங்கிறத நம்ம மாற்ற முடியாது. என்ன தூங்கட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். பட் இதை சொல்லலாம். அவன் விளையாடட்டும், இல்ல அவனை விளையாட விடு, அதை போக விடல, அது போகட்டும். ஓகே, ஏதோ டாகோ ஏதோ ஒன்று இருக்கு, பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க, அதை போக விடுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போகட்டும். அதான் இந்த வார்த்தை. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் ஆன்சர் பண்ணிட்டே வருவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை தூங்க விடு அப்படின்னு இருக்கு. ஸோ பெர்மிஷன், விடு. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லெட். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எது? என்னை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீ. ஸோ verb என்னது?
தூங்குறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். தட்ஸ் இட். let me sleep. let me sleep. என்ன தூங்க விடு. இந்த let meங்கிற வார்த்தையை சுருக்கி எப்படி வாசிக்கலாம்னா let me. let me sleep. let me sleep. அந்த டீயை வந்து சைலண்டா வாசிக்கும் போது இன்னும் அழகா இருக்கும். ஓகே, let me sleep. என்ன தூங்க விடு. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை எப்பவுமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் இருக்கணும். நீங்க ஐ அதுக்கப்புறம் வந்து வி, தே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், அவனை விளையாட விடு. அவனை விளையாட விடு, இல்ல அவன் விளையாடட்டும். ரொம்ப சிம்பிள். ஸோ முதல்ல லெட் யூஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? அவனை அப்படிங்கறதா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க எது? ஹிம். லெட் ஹிம். ஸோ என்ன பண்ண விடணும்? வேர்ப் என்னது? விளையாட விட வேண்டும், விளையாடுவதற்கு அனுமதி தர வேண்டும். லெட் ஹிம் பிளே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை போக விடு. அதை போக விடு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் விடுன்னு வந்திருக்கு. ஸோ என்ன வரும்? லெட். அதை அப்படின்னா என்னது? இட். லெட் இட். என்ன பண்ண விடணும்? போறது. வேர்ப் தான். போக விடு. போறதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும் லெட் இட் கோ. லெட் இட் கோ. அது போகட்டும், அதை போக விடு. தட்ஸ் இட். வாசிச்சு பாருங்க. let me sleep. என்ன தூங்க விடு. let him play. அவனை விளையாட விடு. அதை போக விடு. let it go. அதை போக விடு. இப்ப இதே இது செந்தில போக விடு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? let செந்தில் go. let செந்தில் go. செந்தில போக விடு. ஓகே, செந்தில விளையாட விடு. let செந்தில் play. செந்தில விளையாட விடு. let செந்தில் play. பெயர்கள் வந்தது அப்படின்னா அந்த பெயரை கூட நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இதை விட கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க. ஸோ இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ரீட் தீஸ் சென்டென்சஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, அவங்கள டிவி பார்க்க விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ யூ ஹாவ் டு கிவ் பெர்மிஷன் டு வாட்ச் டிவி. ஓகே, ஸோ அவங்களை டிவி பார்க்க விடணும் நீங்க. ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் பெர்மிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், அவனை என்னோட வர விடு அல்லது அவன் என் கூட வரட்டும். நெக்ஸ்ட், என்னோட வேலையை செய்ய விடு. என்னோட வேலையை என்ன செய்ய விடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் அமைதியா இருக்கக்கூடாது. உங்களோட காமெண்ட்ஸ் உங்களோட ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்கள டிவி பார்க்க விடு. ஃபர்ஸ்ட் இந்த விடுன்னு வந்திருக்கு. ஸோ என்ன வரும் இங்க? லெட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க எது? அது அவர்களை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? them. ஓகே, ஸோ இங்க வேர்ப் என்னது? பார்க்க விடு. பார்க்க அப்படிங்கறதா வேர்ப். ஓகே, ஸோ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிவி பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? வாட்ச். இப்போ ஒரு மனுஷங்களை போய் பார்க்கறதுக்கு நம்ம சி யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி வந்து டிவி பார்க்கறது இதுக்கெல்லாம் வந்து நம்ம வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். டிவி பார்க்கறது, மூவிஸ் பார்க்கறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூ ஹாவ் டு யூஸ் த வேர்ப் வாட்ச். ஓகே, லெட் them வாட்ச். மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? அதை அப்படியே போட்டுடலாம், டிவி. இதுக்கப்புறமா என்ன வார்த்தை இருக்கோ அதை அப்படியே போட்டுருணும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ லெட் them வாட்ச் டிவி. அவங்கள டிவி பார்க்க விடு. நெக்ஸ்ட், அவனை என் கூட வர விடு, இல்ல அவன் என் கூட வரட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அதுக்கு லெட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். நீங்க என்னது? அவனை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? him. லெட் him. ஓகே, ஸோ வேர்ப் என்னது? வர விடு. வர்றதுதான் வேர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கம். மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? என்னுடன் அப்படின்ட்டு இருக்கு. என்னுடன் அப்படின்னா with me. That's it. Let him come with me. Let him come with me. அவனை என் கூட வர விடு. நெக்ஸ்ட், என்னோட வேலையை செய்ய விடு. என்னோட வேலையை செய்ய விடு. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லெட். அடுத்த ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்னது? என்னை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீ. let me. செய்ய விடு. செய்யங்கிறதா அந்த இடத்துல வேர்ப். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? do. என்னுடைய வேலையை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? my work. அவ்வளவுதான். let me do my work. let me do my work. இதே என்ன வேலை செய்ய விடு அப்படின்னா let me work அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிடலாம். இங்க வந்து என்னோட வேலையை செய்ய விடு அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க let me do my work. ஓகே, வாசிச்சு பாருங்க. let them watch TV. let him come with me. let me do my work. let me do my work. என்னோட வேலையை செய்ய விடு. that's it. எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னொரு 3 சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ ஒரு சில சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். என்ன அவனுக்காக சமைக்க விடு. என்ன அவனுக்காக சமைக்க விடு. என்ன உனக்கு உதவ விடு. ஓகே, நெக்ஸ்ட், அவர்களை கிரிக்கெட் விளையாட விடு.
அவனை என் கூட பேச விடு. தட்ஸ் இட். ஓகே, எழுதலாமா? ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன அவனுக்காக சமைக்க விடு, என்ன அவனுக்காக சமைக்க விடு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லெட். ஓகே, ஸோ இங்க வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எது? என்னை அப்படின்னு இருக்கு. ஸோ லெட் மீ. verb என்னது? சமைக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? குக். லெட் மீ குக். அவனுக்காக அப்படின்னு இருக்கு. காகனா ஃபார், அவனுக்காகனா him. ஐ மீன் ஃபார் himனா அவனுக்காக. லெட் மீ குக் ஃபார் him. லெட் மீ குக் ஃபார் him. என்ன அவனுக்காக சமைக்க விடு. நெக்ஸ்ட், என்னை உனக்கு உதவ விடு. நான் உனக்கு உதவி செய்யறேன், என்ன உனக்கு உதவி செய்ய விடு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லெட். ஓகே, ஸோ என்னை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். லெட் மீ. ஓகே, verb என்னது? உதவுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெல்ப். உனக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ யூன்னு போட்டாலே போதும். ஹெல்ப்புக்கு அப்புறமா நம்ம டூ போட தேவையில்லை. ஓகே, லெட் மீ ஹெல்ப் யூ. லெட் மீ ஹெல்ப் யூ. லெட் மீ ஹெல்ப் யூ டு டூ இட். ஓகே, இதை செய்யறதுக்கு என்ன உதவ விடு. தட்ஸ் இட். ஸோ லெட் மீ ஹெல்ப் யூ டு சால்வ் திஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன உதவ விடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், அவர்களை கிரிக்கெட் விளையாட விடு. அவர்களை கிரிக்கெட் விளையாட விடு அப்படின்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லெட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை வரும். ஓகே, நெக்ஸ்ட் எது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? அவர்களை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லெட் them. verb என்னது? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play cricket. let them play cricket. let them play cricket. அவங்கள கிரிக்கெட் விளையாட விடு. நெக்ஸ்ட், அவனை என்னுடன் பேச விடு அப்படின்னு சொல்றீங்க. அவனை என் கூட பேச விடு. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லெட். ஓகே, நெக்ஸ்ட் எது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்? him. let him. பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டாக். என்னுடன் அப்படின்னு இருக்கு. with me அப்படின்னா என்னுடன். தட்ஸ் இட். வாசிங்க. let him talk with me. let him talk with me. அவனை என் கூட பேச விடு. வாசிச்சு பாருங்க. let me cook for him. என்ன அவனுக்காக சமைக்க விடு. let me help you. என்ன உனக்கு உதவ விடு. let them play cricket. அவங்க கிரிக்கெட் விளையாட விடு. let him talk with me. ஓகே, அவனை என் கூட பேச விடு. தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா இது? ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க. லெட்ஸ். லெட் போட்டிருக்கு, அடுத்து ஒரு அப்பாஸ்டஃபி, அதுக்கப்புறம் ஒரு எஸ். ஓகே, லெட் போட்டிருக்கோம், அடுத்து ஒரு அப்பாஸ்டஃபி, அதுக்கு அடுத்து ஒரு எஸ் போட்டிருக்கோம். இது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ லெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா லெட்டஸ், அதோட கண்ட்ராக்ஷன். ஓகே, லெட்டஸ் அதோட சுருக்கமான வடிவம் தான் லெட்ஸ். ஆனா இதை நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்தலாம். அதனால தனியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், வாங்க வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு கேங்கா இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க, வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க போகலாம், வாங்க போகலாம். ஓகே, சோ இது நம்ம எந்த சிச்சுவேஷன்ல சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் போதுதான் வாங்க போகலாம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒண்ணுதான். வாங்க அதாவது எங்களை போக விடுங்க அப்படின்னு சொல்ல, மோஸ்ட்லி எங்களை போக விடுங்க நம்ம சொல்லுவோம். ஓகே, லெட் அஸ் கோ அது வேற. பட் இந்த இடத்துலயும் நம்ம வந்து லெட்ஸ் யூஸ் பண்ணலாம், வாங்க போகலாம். அப்ப எப்படி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். ஸோ போகலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு நம்ம லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஸோ இந்த இடத்துல லெட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா லெட் அஸ். அப்போ ரெண்டு விதமான மீனிங் இங்க வருது. லெட் அஸ் கோ அப்படின்னா வாங்க போகலாம், இல்லை எங்களை போக விடுங்க அப்படின்னு ரெண்டு மீனிங் வருது. ஸோ லெட் அஸ் கோ அப்படின்னா எங்களை போக விடுங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லெட்ஸ் கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்களே ஒரு பெர்மிஷன் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம், இல்ல வாங்க நாம சாப்பிடலாம். வாங்க நாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க. வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்களுக்கும் பெர்மிஷன் கொடுத்து மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிறீங்க. அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் ஈட். லெட்ஸ் ஈட், வாங்க நம்ம சாப்பிடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க கமெண்ட்ல. ஓகேவா? வாங்க நம்ம எல்லாரும் பார்க்குக்கு போகலாம். வாங்க நாம பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க
நாம பார்க்குக்கு போகலாம். ரொம்ப சிம்பிள். இங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையை நீங்க இதுல சேர்க்கணும். வாங்க பார்க்குக்கு போகலாம். Let's go to the park. That's it. பார்க்னா பூங்கா. Let's go to the park. Let's go to the hotel. வாங்க ஹோட்டலுக்கு போகலாம். Let's eat. சாப்பிடலாம். Let's celebrate the party. வாங்க பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த இடங்கள்ல தான் நீங்க வந்து லெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லெட் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருந்தது அப்படின்னா திஸ் இஸ் த கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆஃப் லெட் அஸ். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பட் ரெண்டு விதமா நீங்க பயன்படுத்தலாம். லெட் அஸ் தனித்தனியா யூஸ் பண்ணீங்கன்னா லெட் அஸ் கோ, எங்களை போக விடுங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அதோட அர்த்தம் கொஞ்சம் மாறுது. லெட்ஸ் கோ, வாங்க போகலாம் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்குறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். நம்ம சந்திக்கலாம், நம்ம விளையாடலாம், நம்ம ஒண்ணா வேலை செய்யலாம், நாம படிக்கலாம், நாம பார்ட்டிக்கு போகலாம். இது மாதிரி நாம எழுதாம இருக்கேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. விளையாடலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு குரூப்பா இருக்கும் போது விளையாடலாம், ஒன்னா வேலை செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குரூப்பா சேர்ந்து பண்ண போறீங்க. ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்த்து. ஓகே, இது சொல்லலாமா இங்கிலீஷ்ல? நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. இங்க வந்து யூ ஹாவ் டு யூஸ் லெட்ஸ். லெட்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகே, எழுத பார்க்கலாம். நாம சந்திக்கலாம். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? நாம சந்திக்கலாம். லெட்ஸ் மீட். இதே இது நாம ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். நாம ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? லெட்ஸ் மீட் ஆன் சண்டே. லெட்ஸ் மீட் ஆன் சண்டே. நாம ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். நெக்ஸ்ட், நாம விளையாடலாம். நாம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. வாங்க வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் பிளே. பட் முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மேல கண்டிப்பா அப்போஸ்ட்ரோஃபி போடணும். அது போடலைன்னா அதோட மீனிங் மாறிடும். ஓகேவா? லெட்ஸ் பிளே, நாம விளையாடலாம். நெக்ஸ்ட், நாம ஒன்னா வேலை செய்யலாம். நம்ம ஒன்னா வேலை செய்யலாம். அது ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, லெட்ஸ் ஒர்க். சோ ஒன்றாக, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா டுகெதர். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். லெட்ஸ் ஒர்க் டுகெதர், நம்ம ஒன்னா வேலை செய்யலாம். நெக்ஸ்ட், படிக்கலாம். நாம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் ஸ்டடி. லெட்ஸ் ஸ்டடி, நம்ம ஒன்னா படிக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் ஸ்டடி டுகெதர். ஓகே, நம்ம ராமு கூட படிக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் ஸ்டடி வித் ராமு. ரைட்? நெக்ஸ்ட், நம்ம பார்ட்டிக்கு போகலாம். நம்ம பார்ட்டிக்கு போகலாம். ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் கோ டு த பார்ட்டி. ஓகே, லெட்ஸ் கோ டு த பார்ட்டி. தட்ஸ் இட். வாசிச்சு பாருங்க. நாம சந்திக்கலாம். லெட்ஸ் மீட். நம்ம விளையாடலாம். லெட்ஸ் பிளே. ஒன்னா வேலை செய்யலாம். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். படிக்கலாம். லெட்ஸ் ஸ்டடி. நம்ம பார்ட்டிக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு த பார்ட்டி. ஈஸியா இருக்கா? அப்போ லெட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்கறது. ஒருத்தருக்கு நீங்க இதை பண்ணலாம், இல்ல அவனை இதை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ லெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றது. வாங்க வாங்க போகலாம், வாங்க பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம், லெட்ஸ் செலிப்ரேட் த பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி இடங்களை நம்ம வந்து லெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, டு யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் லெட் அண்ட் லெட்ஸ்? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பொதுவான லெட்ஸ் அப்படிங்கிறது கன்ட்ராக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து இப்போ நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. கடைசியா ஒரு 3 சென்டென்சஸ் கொடுக்க போறேன். அதுல இருந்து கொடுக்க போறேன், இதுல இருந்து கொடுக்க போறேன். நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க 3 சென்டென்சஸ் தான் எழுதி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ அவனை கார் ஓட்ட விடு, அவளை பாட விடு, நம்ம ஆடலாம், நம்ம டான்ஸ் ஆடலாம்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நானும் ஆன்சர் சொல்லிட்டே வருவேன், நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இங்க பாருங்க, அவனை கார் ஓட்ட விடு அப்படின்ட்டு இருக்கு. அவனை கார் ஓட்ட விடு. ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஓட்ட விடுன்னு இருக்கு. ஸோ நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம். லெட். ஸோ அடுத்து அவனை, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹிம். ஓட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிரைவ். கார், டிரைவ் த கார். லெட் ஹிம் டிரைவ் த கார். லெட் ஹிம் டிரைவ் த கார். அவனை கார் ஓட்ட விடு. நெக்ஸ்ட், அவளை பாட விடு, அவளை பாட விடு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ விடுன்னு வந்திருக்கு, அப்போ நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம்.
அவளை எதுக்கு என்ன இங்கிலீஷ்ல her, let her. ஓகே, பாட விடு, பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல sing, let her sing. நெக்ஸ்ட், நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எப்படி சொல்லுவீங்க? நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. லெட்ஸ் டான்ஸ். தட்ஸ் இட். வாசிங்க பார்க்கலாம். let him drive the car. அவனை கார் ஓட்ட விடு. let her sing. அவளை பாட விடு. let's dance. வாங்க நம்ம ஆடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, come on let's dance அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணி உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஈஸியான ஹோம்ஒர்க். என்ன பேச விடு, நம்ம போகலாம், அவனை உட்கார விடு. ஓகே, இந்த 3 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, தப்பே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.